பேட்டில் ஆஃப் தி செக்ஸஸ். 1973ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் ஹூஸ்டன் ஆஸ்ட்ரோடோம் அரங்கில் பில்லி ஜீன் கிங், பாபி ரிக்ஸ் இடையே பேட்டில் ஆஃப் தி செக்ஸஸ் என்ற டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. 1970களில் அமெரிக்காவில் பெண்ணிய இயக்கங்கள் வலுப்பெற்று வந்தன. சம ஊதியம், சம உரிமை மற்றும் பாரம்பரிய பாலின பாத்திரங்களில் இருந்து விடுதலை என பல கோரிக்கைகளை முன்வைத்து பெண்கள் போராடி வந்தனர். 1940களில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த ஒரு முன்னாள் டென்னிஸ் வீரரான பாபி ரிக்ஸ் என்பவர் தன்னை பாலின சமத்துவத்திற்கு எதிரானவர் என்று பகிரங்கமாக அறிவித்துக் கொண்டார். பெண்கள் டென்னிஸ் தரமற்றது என்றும் அவர்களால் ஆண்களுக்கு இணையாக விளையாட முடியாது என்றும் கூறிய பாபி ரிக்ஸ், முன்னணி பெண் டென்னிஸ் வீராங்கனை யாராலும் தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சவால் விட்டார். அப்போதைய உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த மார்கரெட் கோர் ரிக்ஸின் சவாலை ஏற்று அவருடன் ஒரு போட்டியில் மோதினார். அந்த போட்டியில் ரிக்ஸ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி ரிக்ஸின் ஆணாதிக்க வாதங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்தது. ரிக்ஸை தோற்கடித்து அவரது ஆணாதிக்க பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என பெண்ணியவாதிகள் கருதினர். அப்போது பில்லி ஜீன் கிங் சிறந்த டென்னிஸ் வீராங்கனையாக இருந்தார். ரிக்ஸின் ஆணவ பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தனது கடமை என்று எண்ணிய பில்லி ஜீன் கிங் ரிக்ஸுடன் மோதுவது என முடிவெடுத்தார். இந்த ஆட்டத்தை வெறும் டென்னிஸ் போட்டியாக கருதாமல் பாலின சமத்துவத்துக்கான ஓர் அடையாள போர் என்று பில்லி ஜீன் கிங் நம்பினார். இந்த போட்டி ஹூஸ்டன் ஆஸ்ட்ரோடோம் அரங்கில் நடைபெற்றது. பில்லி ஜீன் கிங் ஆண்களால் சுமந்து வரப்பட்ட ஒரு தங்க பல்லக்கில் அரங்கத்திற்கு வந்தார். ரிக்ஸ் பெண்களால் இழுத்து வரப்பட்ட ஒரு ரிக்ஷாவில் அரங்கிற்குள் நுழைந்தார். உலக அளவில் தொலைக்காட்சி மூலம் 50 மில்லியன் பார்வையாளர்கள் இந்த போட்டியை கண்டனர். ரிக்ஸ் தனது புத்திசாலித்தனமான டிராப் ஷாட்கள் மற்றும் ஸ்லைஸ் ஷாட்டுகளால் எதிராளியை ஏமாற்றுவதில் வல்லவர் என்பதை பில்லி ஜீன் அறிந்திருந்தார். ரிக்ஸை மைதானம் முழுவதும் ஓட வைத்து சோர்வடைய செய்வதையே தனது உத்தியாக கொண்டார். ஆட்டத்தின் தொடக்கத்தில் கிங் மிகவும் நிதானமாகவும் கட்டுப்பாடுடனும் விளையாடினார். ரிக்ஸ் விரைவாகவே சோர்வடைந்தார். கிங்கின் உத்தி வெற்றி பெற்றது. பில்லி ஜீன் கிங் 6-4, 6-3, 6-3 என்ற நேர் செட்களில் ரிக்ஸை எளிதாக தோற்கடித்தார். இந்த போட்டி பாலின சமத்துவத்துக்கான இயக்கத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஒட்டுமொத்த பெண்கள் விளையாட்டுத் துறைக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. இந்த வெற்றி பில்லி ஜீன் கிங்கை வெறும் டென்னிஸ் வீராங்கனையாக மட்டுமல்லாமல் சமத்துவத்துக்கான நாயகியாகவும் பெண்ணியத்தின் குறியீடாகவும் உலக வரலாற்றில் நிலைநிறுத்தியது.